நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? ஆனா, ம், அதை ஏன் நம்மால எல்லா நேரமும் உணர முடியல? அது எங்க இருக்கு? இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற குறிப்புகளோட பேரு அண்டம் குரல். இது நம்ம உடம்புக்குள்ள சக்தி எப்படி உருவாகுது, எப்படி ஓடுதுங்கிற ஒரு மர்மமான வரைபடத்தை நமக்கு கொடுக்குது. குறிப்பா, நம்ம உடம்புக்குள்ள ஓடுற ஒரு விதமான பயோ எலக்ட்ரிசிட்டி, அதாவது உயிரி மின்சாரம் பத்தியும், சித்தர்கள் ரொம்ப மர்மமா சொல்ற வாழைங்கிற சக்தி பத்தியும் தான் இதுல ஆழமா பேசியிருக்காங்க. வாங்க, இந்த மர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழுத்து பார்க்கலாம். ஆமா, இந்த குறிப்புகளோட சுவாரஸ்யமே அதுதான். இது நம்ம உடம்புல நடக்கிற ஒரு பெரிய ரசாயன மாற்றத்தை ரொம்ப எளிமையா சொல்ல முயற்சி பண்ணுது. அதாவது சக்தி எப்படி உள்ள வருது, அது உள்ள என்னவா மாறுது, அப்புறம் அது எப்படி ஒரு பயனுள்ள சக்தியா வெளியே போகுதுன்னு ஒரு இன்புட், ப்ராசஸிங், அவுட்புட் மாதிரி 3 கட்டமா பிரிச்சு வளர்க்குது. இதுல அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்னோட ஒன்னு கைகோர்த்து போறத நீங்க பார்க்கலாம். சரி, அப்போ முதல் கேள்விக்கே வந்துடுவோம். இந்த சக்தி எங்கிருந்து வருது? பொதுவா எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் ரூம் மூளைதான் நம்ம நினைப்போம். அப்ப சக்தியும் அங்கிருந்து தான் வரணும். ஆனா இந்த குறிப்புகள்ல தலையின் உச்சி வழியா வர்ற பிரபஞ்ச சக்தி நேரா மூளைக்கு போகாதுன்னு ஒரு வரி இருக்கு. எனக்கு இது படிச்சதும் ஒரு நிமிஷம் தலையே சுத்திடுச்சு. அப்ப அது எங்க போகுது? இதுதான் இந்த செயல்முறையோட முதல் திருப்பம். அந்த சக்தி மூளைக்கு போறதுக்கு பதிலா ஒரு நீளமான பயணம் போகுது. நம்ம தண்டுவடம் வழியா மெதுவா கீழ் நோக்கி இறங்கி உடம்போட அடிப்பகுதியில இருக்கிற மூலாதாரம்னு சொல்லப்படுற மையத்தை போய் சேருது. இந்த முதல் கட்டத்தை தான் உள்ளீடுன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. உள்ளீடு, இன்புட். ஆமா, பிரபஞ்ச சக்தி உடலுக்குள் இறங்குற புள்ளி இது. ஒரு நிமிஷம். அப்போ இது ஒரு யூட்டன் மாதிரி மேல இருந்து வந்து உடம்போட கடைசிக்கு போயிட்டு அப்புறமா திரும்பி மேல வருமா? எதுக்காக இவ்ளோ சுத்தி வளைச்சு ஒரு பாதை? சரியான கேள்வி. ஏன்னா அந்த இடத்துல தான் இந்த செயல்முறையோட முக்கியமான கட்டமான பதப்படுத்துதல், அதாவது ப்ராசஸிங் நடக்குது. பாருங்க, மூலாதாரம் என்கிறது வெறும் ஒரு புள்ளி இல்ல, அது ஒரு சேமிப்பு கிடங்கு மாதிரி. நாம சாப்பிட்ட உணவோட சத்து, நாம நிக்கிற நிலத்தோட சக்தி, இப்படி பூமிக்கு சம்பந்தப்பட்ட எல்லா சக்திகளும் அங்கதான் தேங்கி இருக்கு. ஓ, அப்ப மேலேந்து வந்த காஸ்மிக் எனர்ஜியும் ஏற்கனவே கீழே இருக்கிற இந்த எர்த்லி எனர்ஜியும் அங்கதான் சந்திக்குதா? ஒரு மிக்சர் கிரைண்டர்ல 2 அழகழக பொருளை போட்டு கலக்கிற மாதிரி இருக்கே இது. அருமையான ஒப்பீடு. நீங்க சொல்றது மிக சரி. கிட்டத்தட்ட அப்படிதான் நடக்குது. மேலிருந்து இறங்கிய காந்த சக்தியும் கீழே தேங்கி இருந்த பூமிக்குரிய சக்தியும் அந்த மூலாதாரத்துல ஒன்னு சேர்ந்து கலக்கப்படுது. அந்த கலவை தான் ஒரு புது சக்தியை உருவாக்குது. அது ஒரு சாதாரண சக்தி இல்ல. புது சக்தியா? அது என்ன? இந்த பயோ எலக்ட்ரிசிட்டிங்கிற வார்த்தை ரொம்ப டெக்னிக்கலா கேக்குது. அது என்ன, நம்ம வீட்டு வயர்ல ஓடுற கரண்ட் மாதிரியா? தொட்டா ஷாக் அடிக்குமா? ஷாக் அடிக்கிற அளவுக்கு வீரியமானது இல்ல. ஆனா அதுவும் ஒரு வகையான மின்சாரம் தான். ஒரு நுட்பமான உயிரியல் மின்சாரம். இந்த 2 சக்திகளும் கலந்த பிறகு அது ஒரு அதிக ஆற்றல் கொண்ட பயோ எலக்ட்ரிசிட்டியா மாற்றப்படுது. இதுதான் இந்த செயல்முறையோட 3வது கட்டம், அதாவது வெளியீடு. அவுட்புட். ஆமா. இப்போ இந்த புது சக்தி வந்த வழியிலேயே, அதாவது தண்டுவடம் வழியா அதிவேகமா மேல் நோக்கி பாஞ்சு நேரா மூளையை நோக்கி பயணிக்கும். அடடா, இப்பதான் அந்த யூ டர்ன் எதுக்குன்னு புரியுது. மேல இருந்து வர்ற சக்திக்கு கீழே இருக்கிற சக்தியோட துணை தேவைப்படுது. ரெண்டும் சேர்ந்தாதான் அது முழுமையான சக்தியா மாறுது. சரி, இப்போ இந்த சூப்பர் சார்ஜ் ஆன சக்தி மூளையை வேகமா போய் தாக்குது. அங்க என்ன நடக்குது? ஒரு லைட் பல்ப் எரியற மாதிரி ஏதாவது நடக்குமா? நீங்க கேட்டதுல ஒரு பாதி உண்மை இருக்கு. ஆமா, இங்கதான் இந்த ஆய்வு ரொம்ப ஆழமா போகுது. மூலாதாரத்திலிருந்து கிளம்புன அந்த பயோ எலக்ட்ரிசிட்டி மூளைய தாக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வுல இருந்து உருவாகிற ஒரு சக்தியை தான் இந்த குறிப்புகள் வாலை அன்னு சொல்லுது. வாலை. ஓகே, இந்த வார்த்தையை நான் நிறைய கேட்டிருக்கேன். ஆனா அது ஒரு பொருளா, இல்ல ஒரு உணர்வா, இல்ல ஒரு கடவுளா? ஒரே குழப்பமா இருக்கு. இந்த குறிப்புகள் அதுக்கு ஏதாவது தெளிவான விளக்கம் கொடுக்குதா? நிச்சயமா, இது 2 பார்வையில நமக்கு விளக்குது. பார்வை மருத்துவ உண்மை. நம்ம மூளையோட நடுப்பகுதியில ஒரு பட்டாணி அளவுல பீனியல் சுரப்பி, பைனியல் கிளாண்டுன்னு ஒன்னு இருக்கு. அறிவியல் ரீதியா இந்த சுரப்பி தான் நம்ம தூக்கத்தை கட்டுப்படுத்துற மெலட்டோனின்ங்கிற ஹார்மோனை சுரக்குது. இது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை. சரி சரி, இது சயின்ஸு. தூக்கத்தை கட்டுப்படுத்துற ஒரு சுரப்பிக்கும் இந்த வாலின்னு சொல்ற சக்திக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான் இங்க இருக்கிற சுவாரஸ்யமான இணைப்பு. இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, கீழே இருந்து அந்த பயோ எலக்ட்ரிசிட்டி வேகமா மேல ஏறி வரும்போது அது இந்த பீனியல் சுரப்பியை தூண்டுது. அப்படி தூண்டப்படும்போது அந்த சுரப்பியை சுற்றி மூளைக்குள்ள ஒருவித ஒளி உணர்வு,
ஒரு லைட் பெர்செப்ஷன் ஏற்படுதுன்னு சொல்லுது. ஒளி உணர்வா? ஆமா, சுவாரஸ்யமா பல பழங்கால கலாச்சாரங்கள் இந்த பீனியல் சுரப்பிய 3வது கண்ணுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? இப்போ இந்த ஆதாரம் அது வெறும் குறியீடு இல்ல, உடலியல் ரீதியா அங்கே ஒரு ஒளி உணர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது உண்மையா? நம்ம மூளைக்குள்ள நிஜமாவே ஒரு லைட் எரியற மாதிரி ஒரு உணர்வு வருமா? இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கே. நேரடியா இப்படி ஒரு ஒளி ஏற்படுதுன்னு நவீன அறிவியல் இன்னும் முழுசா ஏத்துக்கல. ஆனா தீவிரமான தியானம் செய்யும்போது மூளையோட சில பகுதிகள்ல ஏற்படுற அதிகப்படியான செயல்பாடுகளை எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமா பார்த்திருக்காங்க. இந்த குறிப்புகள் சொல்றது அந்த செயல்பாடுகளோட ஒரு உச்சகட்ட நிலைதான் இந்த ஒளி உணர்வு. இதுதான் மருத்துவ பார்வை. இப்போ ஆன்மீக பார்வைக்கு வருவோம். ஆவலா இருக்கேன். விஞ்ஞானிகள் ஒளி உணர்வுன்னு சொல்றத சித்தர்கள் எப்படி பார்க்கறாங்க? கீழே இருந்து மேலே ஏறின அந்த சக்தி மூளையோட நடுமையத்தை தாக்கும்போது அங்க ஒரு பெருஞ்சோதி அல்லது ஒரு ஸ்பார்க் உண்டாகுதுன்னு சித்தர்கள் சொல்றாங்க. விஞ்ஞானிகள் சொல்ற அந்த ஒளி உணர்வை அவங்க ஒரு ஆன்மீக நிகழ்வா, ஒரு ஞானத்தின் திறப்பா பாக்குறாங்க. இந்த ஒளி வடிவமான சக்தியத்தான் அவங்க வாழைன்னு சொல்றாங்க. இதுதான் அறிவோட ஊற்றுக்கண். இருங்க, நீங்க ஜோதின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அப்புறம் வாழைன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. நான் எப்பவுமே இந்த 2 வார்த்தையை ஒண்ணுதானே நினைச்சிட்டு இருந்தேன். அருட்பெருஞ்சோதி, வாழை, இதுக்குள்ள ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த குறிப்புகள் அந்த வித்தியாசத்தை ரொம்ப அழகா பிரிச்சு காட்டுது. மூளையோட நடு மையத்துல அந்த பீனியல் சுரப்பி இருக்கிற இடத்துல உருவாகிற அந்த மூலசக்தி, அந்த ஸ்பார்க், அதுதான் அருட்பெருஞ்சோதி. இதை நீங்க ஒரு சூரியனுக்கு ஒப்பிடலாம். இதுதான் சோர்ஸ். ஓ, அருட்பெருஞ்சோதி தான் சோர்ஸ், சூரியன் மாதிரி. அப்படியானால் வாழைங்கிறது என்ன? அந்த அருட்பெருஞ்சோதிங்கிற சூரியன்ல இருந்து வீசுற ஒளிக்கீற்று அல்லது பிரகாசம் தான் வாழை. சூரியன்ல இருந்து வர்ற சூரிய ஒளி மாதிரி. இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா இந்த குறிப்புகள்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒளியிலிருந்து வர்ற ஒரு விதமான ஈர்ப்பு அலை அல்லது அதிர்வு தான் வாழை. மூலம் என்பது ஜோதி, அதோட வெளிப்பாடு என்பது வாழை. சூரிய ஒளி இருக்க முடியாது, அதே சமயம் சூரிய ஒளி நம்ம மேல படலன்னா அதோட சூட்டை நம்மளால உணர முடியாது. அந்த மாதிரி அருட்பெருஞ்சோதிங்கிறது மூலம், ஆனா நம்மளால உணரக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய அதோட வெளிப்பாடு தான் வாழை. அப்படிதானே? மிக சரியா சொன்னீங்க. உங்க ஒப்பீடு அந்த கருத்தை இன்னும் தெளிவாக்குது. ஜோதி ஒரு இடத்துல நிலையா இருக்கு, ஆனா வாழை அதுல இருந்து பரவி நம்ம உடல் முழுக்க பயணிக்க கூடியது. சரி, அருட்பெருஞ்சோதி தான் மூலம்னா அப்புறம் எதுக்கு இந்த வாழைன்னு ஒரு தனி வார்த்தை? அந்த மூலசக்தியை நேரடியா பயன்படுத்த முடியாதா? ஏன் அந்த 2வது படி தேவைப்படுது? ஏன்னா மூலம் என்பது அளவிட முடியாத ஆற்றல் கொண்டது. அதை நம்மால நேரடியா கையாள முடியாது. சூரியனுக்குள்ள நம்மால போக முடியாது இல்லையா? ஆனா அதோட ஒளிய வச்சுதான் நம்ம எல்லா வேலையும் செய்றோம். அது மாதிரி வாழை தான் நமக்கும் அந்த மூலசக்திக்கும் உள்ள ஒரு பாலம். அதுதான் நாம பயன்படுத்தக்கூடிய வடிவம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. என்னது? அந்த வாழைய நம்ம எப்படி பயன்படுத்துறதுங்கிறதுல தான் மொத்த ரகசியமும் இருக்கு. சொல்லப்போனா இந்த முழு செயல்முறையோட திறவுகோல்னே சொல்லலாம். நம்ம மனம் அந்த வாழைய சென்று தொடும்போதுதான் அது உண்மையான சக்தியா மாறி செயலுக்கு வருது. மனம் தொடும்போது மட்டும்தான்? ஆமா, அது வரைக்கும் அருட்பெருஞ்சோதி இருந்தாலும் வாழை நம்ம உடம்புல வீசினாலும் அது வெறும் ஒரு சாத்தியக்கூறா, ஒரு பயன்படுத்தப்படாத பேட்டரி மாதிரி தான் இருக்கும். ஆனா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. மனம் அதை தொடணும்னா என்ன அர்த்தம்? நாம சும்மா சக்தியவா அப்படிங்க நினைச்சா போதுமா? இல்ல இதுக்கு தியானம் மாதிரி ஏதாவது தீவிரமான பயிற்சி தேவையா? மனம் இணையாதவரை சக்தி வெறும் ஆற்றலாகவே இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மளோட கவனம், நம்மளோட ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனம் அந்த சக்தி மேல குவியும் போதுதான் அது செயலுக்கு வருது. ஒரு விளையாட்டு வீரர் இந்த ஜோன் அனு சொல்ற நிலை மாதிரி இது. அவங்க உடம்புல எல்லா சக்தியும் இருக்கு, ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட நிமிஷத்துல அவங்க கவனம் பந்து மேல குவியும் போதுதான் அந்த சக்தி செயல் ரூபமா மாறுது. வாவ்! அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இருக்கு. ஆனா அதிலிருந்து மின்சாரத்தை எடுத்து பயன்படுத்த நாம சரியான ஸ்விட்ச் ஆன் பண்ணணும். அந்த ஸ்விட்ச் தான் நம்மளோட ஒருமுகப்படுத்தப்பட்ட கவனம், நம்ம மனம். இதுதான் இந்த ஆய்வோட மையப்புள்ளியா? நிச்சயமா. மனம் சென்று அதை தொடாத வரை அந்த சக்தி இருந்தும் இல்லாதது போலதான். உன் கவனம் எங்கு செல்கிறதோ உன் சக்தி அங்கே பாய்கிறதுன்னு சொல்ற ஒரு பிரபலமான வரி இருக்கு இல்லையா? ஆமா ஆமா. அது வெறும் தத்துவம் இல்ல, அது ஒரு உயிரியல் செயல்முறைன்னு இந்த குறிப்புகள் மறைமுகமா சொல்லுது.
அப்போ இந்த குறிப்புகள் சொல்ற மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நமக்குள்ள ஒரு பவர் பிளான்ட் இருக்கிறது மட்டும் இல்ல. அந்த பவர் பிளான்ட் நம்மளோட கவனங்கிற சாவி இல்லாம சுத்தமா வேலை செய்யாது. நம்மளோட விழிப்புணர்வு தான் அதை ஆன் பண்ற மெக்கானிசமே. இது ஒரு மிகப்பெரிய பார்வை மாற்றம். ஆமா, சுருக்கமா சொன்னா உச்சந்தலையிலிருந்து பிரபஞ்ச சக்தி உள்ளீடாகுது. அது தண்டுவடம் வழியா மூலாதாரத்துக்கு போய் அங்க பூமி சக்தியோட கலந்து ஒரு புது உயிரி மின்சாரமா மாறுது. அந்த மின்சாரம் திரும்பவும் மூளைக்கு போய் பீனியல் சுரப்பிய தூண்டி ஒரு ஒளி உணர்வா, அதாவது வாளைய உருவாக்குது. கடைசியா நம்ம மனம் அதை தொடும்போது அது செயலுக்கு வருது. ஒரு முழுமையான சர்க்கியூட். தொழில்நுட்பமும் தத்துவமும் ஒரே புள்ளில சந்திக்கிறத நம்ம இங்க பாக்குறோம். சரி, இதையெல்லாம் கேட்ட பிறகு உங்களுக்கு ஒரு சிந்தனை. நம் மனம் அந்த வாளையை தொடும்போது தான் அது சக்தியாக மாறும்னு இந்த ஆதாரம் சொல்லுது இல்லையா? அது ஒரு தடகள வீரருக்கு ஒரு கணத்துல நடக்கலாம், ஒரு விஞ்ஞானிக்கு ஒரு கணத்துல நடக்கலாம். அப்படியானால் தியானம் அல்லது ஒரு குறிப்பிட்ட பயிற்சியின் மூலம் நம்ம கவனத்தை ஒருமுகப்படுத்துற திறனை வளர்த்துக்கிட்டா நம்ம உடலுக்குள்ள இருக்கிற இந்த உள்ளார்ந்த சக்தியோட கட்டுப்பாட்டை நம்ம கையில் எடுக்க முடியுமா? அதோட வீரியத்தை நம்ம விருப்பப்படி கூட்டவோ குறைக்கவோ முடியுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?